வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு இன்வெஸ்டருக்கு, அதில் உங்களுக்கு சூட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. நம்பர் 1 எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட், அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். பொதுவாக நமக்கு சம்பளம் வாங்கினாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வரக்கூடிய சர்ப்ளஸை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரமிடில் பாட்டமில் இருக்கக்கூடியது. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸுங்க. செகண்ட், இது ரொம்பவுமே ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி லிக்விட். உங்களுக்கு எப்போ காசு வேணுமோ அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடனே நீங்கள் கேன்சல் பண்ணி அந்த காசை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொண்டு வந்துடலாம். அதை நீங்கள் யூட்டிலைஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க 3 பெரிய அட்வான்டேஜ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை மக்கள் அவாய்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா லோ ரிட்டர்ன்ஸுங்க. ரிட்டர்ன் அதிகப்படியா கம்மியா அப்படின்னு எது டிட்டர்மைன் பண்ணுனாக்கா இன்ஃப்ளேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும். இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6.5% வச்சுங்க ஆவரேஜா. ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5%. ஸோ இன்ஃப்ளேஷனை விடவே அது ரொம்பவுமே கம்மியான ரிட்டர்ன்ஸை தான் கொடுத்துட்டு இருக்கு. அதனால என்னன்னாக்கா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டின்னு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட். உங்களுக்கு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் பார்த்துட்டீங்க. ரெண்டாவது அப்படின்னாக்கா இந்தியர்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. தங்கம்னு சொல்கிறத விட கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தங்கம் மட்டும் இல்லை, வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். அண்டு த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், இதை மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இது கோல்டுன்றது இன்னைக்கு நேற்று அப்படின்னு இல்லை, 5000 வருஷமா இந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஸ்டேபிளாக பிலீவ் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்னா தங்கம், கோல்டு. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம 100 200 இல்லைங்க, 5000 வருஷமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. கோல்டு ஹிஸ்ட்ரி ரொம்பவுமே ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நம்பர் 1. நம்பர் 2 சேஃபும் கூட. மூணாவது ஹைலி லிக்விட். எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அந்த கோல்டை விற்று பணமாக்கிக்கலாம். இது 3மே பெரிய ஒரு அட்வான்டேஜ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 5000 வருஷமாக இருந்தாலும் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக மட்டும்தான் இது ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இப்போன்னு இல்லை, எப்போவுமே இது. ஸோ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, 6%. கோல்டுலேருந்து ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 6.5%. 5 வருஷம் எடுத்துக்கங்க, 10, 15, 50 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷனாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கோல்டுலேருந்து கிடைக்காது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சேஃபான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. அதே மாதிரி டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டை கன்வெர்ட் பண்ணும்போது, கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது, விற்கும்போது அதில் டாக்ஸேஷனும் அதிகமாக வந்துடும் உங்களுக்கு. இதுதான் கோல்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலுமே ஃபிக்ஸட் டெபாசிட் கோல்டில் இருந்தாலுமே ஒரு சேஃப்டி, ஒரு ஸ்டேபிள்னஸ் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ஒரு 10 and 10% நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்னைக்கு 2020க்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் இவ்வளோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 ரீசன் என்னன்னாக்கா ரிட்டர்ன்ஸுங்க. ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷமாக ஹிஸ்ட்ரி இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ், யூஎஸ்லலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1979லேருந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் எந்த ஒரு 5 வருஷம் சைக்கிளை எடுத்து பார்த்தாலும் ஸ்டாக்லேருந்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 12%ங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் 6%, இதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸே 12%. நீங்கள் இன்னமுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இல்லை லார்ஜ், மிட், ஸ்மால்னு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் 14-16% வரத்துக்கு கூட பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 2 times ஆஃப் இன்ஃப்ளேஷன். நம்பர் 1. நம்பர் 2 ஹைலி லிக்விட் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், 3 நாளில் நீங்கள் உங்களோட காசை திரும்ப எடுத்துக்கலாம் நீங்கள் அதிலிருந்து. மூணாவது டாக்ஸேஷன். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை விடவோ ஈக்விட்டியில், மியூச்சுவல் ஃபண்டில் டாக்ஸேஷன் ரொம்பவுமே கம்மிங்க, 10% தான். எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 30% வந்துடும். ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதில் தான் ரொம்பவுமே அட்ராக்டிவான டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட். இதனால தான் மக்கள் நிறைய பேர் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்.
இந்த மார்க்கெட் ரிஸ்க் வாலட்டாலிட்டி ரொம்பவுமே அதிகம். நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸில் ப்ராஃபிட் பார்த்துருந்தாலும் போன நவம்பர் மந்த்லேருந்து ஈக்விட்டி வந்து ஒரு வீழ்ச்சியை தான் பார்த்துட்ருக்கு. ஸோ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் காசு பார்க்கணுன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாவது இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் இதில் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லாங் டேர்ம் 5 வருஷத்துக்கான காசை மட்டும்தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்டு, அதில் இருக்கிற வாலட்டாலிட்டின்றதுனால ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வரும். ஸோ அதுவுமே சில பேருக்கு ஒரு எமோஷ்னல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸாக இருக்கும். அது இது தாங்க டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபைனான்ஷியல் அசட்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தது. நாலாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னாக்கா அவங்க அப்பா அம்மா அந்த ஒரு பையனோ பொண்ணுக்கிட்டேயோ போய் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, இதுதான் கை நிறைய சம்பாதிக்கிறிய, எப்போ வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு. ஸோ வீடுன்றது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி அது ஒரு ட்ரீம், ஒரு கோல் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே. ஸோ நாலாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரியல் எஸ்டேட். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்விசிபிள், அது ஒரு பேப்பரில் மட்டும்தான் இருக்கும். பட் வீடை நீங்கள் வந்து பார்க்கலாம், அனுபவிக்கலாம், நீங்கள் அந்த வீட்டிலே கூட தங்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இல்லிக்விட். இது நீங்கள் இந்த வீட்டை திடீர்னு விற்கணும், இல்லை வேற ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிக்கு கேஷாக கன்வெர்ட் பண்ணணுன்னாக்கா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவீங்க, பையர் இன்னொரு ப்ரைஸ் கோட் பண்ணுவார், அண்டு அது லிக்விடேட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைமுங்க. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா அது எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். பட் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கண்ட்ரோலுக்கு போயிடுவோம். 2 வருஷன்றது வந்து ஒரு பெரிய லாங் பீரியட் ஆஃப் டைம். அதுக்குள்ளே என்ன ஆகுனா ஸ்ட்ரெஸ் சேலுக்கே வந்துடுவோம். பரவாயில்லப்பா, நான் வந்த வேலைக்கே கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இல்லிக்விட் நம்பர் 1. நம்பர் 2, டாக்ஸேஷன் ரொம்பவுமே ஜாஸ்தி. நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னாக்கா 12% ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ். ஸோ 1 கோடி ரூபாய்னாக்கா நீங்கள் டேக்ஸ் மட்டுமே அதுக்கு ஒரு 12 லட்ச ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அதுக்கான ஒரு அதிகமான மெயின்டெனன்ஸ் சார்ஜுமே இருக்கு அந்த ஒரு அசட் கிளாஸ்ல. அண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, நீங்க 2010க்கு அப்புறமா ஒரு வீடை வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடினா கூட சிட்டியில ஒரு ஃபிளாட்டா வாங்கியிருந்தீங்கன்னா அதோட அப்ரிசியேஷன் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு. நிறைய சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு பார்த்தீங்கன்னா less than 2% தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா கூட அதே விலையில தான் இருக்கு. நிறைய வீடு பார்த்தீங்கன்னாக்கா கட்டி இன்னமுமே வந்து அன்சோல்டாகவே இருந்துட்டு இருக்கு. நிறைய சப்ளை அதிகமாக இருக்கு. ஸோ அப்ரிசியேஷன் அது ஒரு பெரிய ஒரு சைக்கிள் அது. ஸோ நீங்கள் அது ரியலாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த சைக்கிள் திரும்ப பிக்கப் ஆகும்போது உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வரும். இல்லிக்விட், ஆனால் அது ஒரு ஸ்டேபிளான அசட் கிளாஸ், ரொம்பவுமே ஒரு எமோஷ்னல் அசட் கிளாஸ் அது. ஸோ இதுதான் 4 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye bye. செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பற்றின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.